ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணிமிடங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு சமையல்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன பிளேஸ்க்கு உங்களை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். நாங்க அயர்லாந்துல இருக்கிறோம். இங்கேயும் கொரோனா வைரஸ்னால லாக்டவுன் தாங்க. பெருசா எங்கேயும் வெளியே போக முடியாது. அதான் எங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ லேக் வியூ தாங்க போயிட்டு இருக்கிறோம். அந்த பிளேஸ் பேர் கூசன் பாயிண்ட். அந்த ஏரியா ஸ்டார்ட் ஆனதும் பாருங்க, கூசன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகா கிராஸ்ல டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. வாங்க அந்த பிளேஸ்க்கு போய் பார்க்கலாம். இப்போ அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா புறா, வாத்து, அன்னப்பறவை அந்த மாதிரி பறவைங்கள்லாம் ரொம்ப இருக்கும். அதில் 2 வாத்து பாருங்க நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு இருக்குது. வழக்கமாக இங்கே வர்றவங்க எல்லாருமே பறவைக்காக ஏதாவது ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் கூட இன்னைக்கு பிரெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பிளேசஸ் இருக்குன்னு அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி ஹார்பர் தாங்க பார்க்க போகிறோம். அங்கே போட்டெல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஓன் போட்ஸும் இருக்கும், ரெண்டல் போட்ஸும் இருக்கும். ஓன் போட்ஸில் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரியே செட் பண்ணி வச்சுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஸ்டே பண்ணியிருக்கும்போது அவங்களோட டைம் பாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. ஓப்பன் பிளேஸில் போயிட்டு சிக்கன் எல்லாம் கிரில் பண்ணி சாப்பிடுவாங்க. வெதர் கொஞ்சம் ஹாட்டாக இருந்துச்சுன்னா இங்கேயே ஸ்விம்மிங் கூட பண்ணுவாங்க. அப்படியே அந்த போட்லேயே ஒரு ரைடு கூட போயிட்டு வருவாங்க. இப்போ இங்கே சம்மர் டைமுங்க, அதனால தண்ணி ரொம்ப உள்ளே போயிட்டுருக்குது. நாங்கள் இங்கே 3 மந்த்ஸ் முன்னாடி ஒரு தடவை வந்திருந்தோங்க. அப்போ வின்டரில் தண்ணி ரொம்ப மேலே இருந்துச்சு. அப்போ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே பிளேஸில் ஸ்னோ வந்துருந்தப்போ எடுத்த வீடியோஸ்லாம் இருக்குதுங்க. அதை லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது தெரியுது இல்லைங்க, ஒரு ப்ளூ கலரில் டென்ட்டு மாதிரி. இது மாதிரி கூட இங்கே போட்டுட்டு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே ஏரியா கூட இருக்குது.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர்ல வந்து விழுந்து இறந்தவங்க, சூசைட் பண்ணவங்க, அவங்க நினைவா இது வந்து வச்சிருக்காங்க. அந்த பர்ட்டிகுலர் டேட்ல அவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பூலாம் வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு போவாங்க. இந்த ரிவர பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். அது என்னன்னா, நம்ம இருக்கிற லேக் பேரு வந்து லாக் ரீ. இது வந்து ஷெனான் ரிவரோட கனெக்ட் ஆயிருக்கு. இதுதாங்க அயர்லாண்ட்லயே லார்ஜஸ்ட் ரிவரு. இதோட லென்த் வந்து 360 கிலோமீட்டர். இந்த ரிவர்லயே 3 பெரிய லேக் இருக்குது. நம்ம இருக்கிறது வந்து 2வது பெரிய லேக்குங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இந்த பக்கமா இருக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என்னங்க இவ்ளோ பூட்டு தொங்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா என்கேஜ் ஆன கப்பிள்ஸ் வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட்ட செலிப்ரேட் பண்றதுக்கும், அவங்களோட லவ்வ வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கும், இந்த மாரி பூட்ட லாக் பண்ணிட்டு, கீய வந்து அந்த ரிவர்ல போட்டுருவாங்க. ஸோ தட் இந்த பூட்டு மாரி அவங்களுடைய காதலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்பிக்கை அவங்களுக்கு. அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா, கீ மாரியே டிசைன் பண்ணிட்டு, நடுவுல வந்து ஹார்ட்டின் சிம்பல் போட்டிருக்காங்க பாருங்க. இதுதாங்க நான் அப்ப சொன்ன ஸ்னோ வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 ஆயிருச்சுங்க. ஆனா பாருங்க எவ்வளோ வெளிச்சமா இருக்குதுன்ட்டு. இங்க வந்து சம்மர் டைம்ல நைட்டு 11:30க்கு தாங்க இருட்டாகும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எண்ணிமிடங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.